எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் சம்மர் சீசனுக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது டேன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சும் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் மூலிமா எப்படி வந்து டேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளென்சராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மாஸ்க் பேஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்க டேனை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 இல்லை 2 இல்லை 6 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படிலாம் போட்டு டேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அண்ட் நேச்சுரல் பேஸ்டாகவும் சொல்ல போகிறேன், ட்ரீட்மெண்ட் பேஸ்ட்லையும் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் நேச்சுரல் பேஸில் வந்து சொல்லிடுறேன். நேச்சுரல் பேஸில் ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பேஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பேஸ்லேயே போயிட்டு சீக்கிரமாகவே நீங்கள் டேனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலியமாகவே டேன் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 வீக்ஸ் போல் ஆகும் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி டேன் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த மாஸ்க் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது கடலை மாவும் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளென்சராகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம், இது ஒரு பேக்காகவும் நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பப்பாயா வித் ஹனி. ஸோ பப்பாயா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அது கூட ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இது ஒரு ஃபேஸ் பேக்காக வந்து போட்டுக்கோங்க. ஃபேஸ் பேக்காக போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ண 2 வீக்ஸ்லேயே இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் அண்ட் கூடவே ரோஸ் வாட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கிளென்சராக யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். டேன் ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு டேன் ரிமூவ் பண்ணலாம். பட் என்ன 3 to 4 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நேச்சுரலாகவே டேன் ரிமூவ் ஆகிடும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வித் மில்க். ஸோ சாஃப்ரான் கொஞ்சமாக எடுத்து மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு கிளென்சிங் மில்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு மில்க் வந்து செட் ஆகாது, அது இன்னும் கொஞ்சம் ஆயிலி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நார்மல் டு ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். பொட்டேட்டோ ஜூஸ் அது மட்டுமே போதும், ஈஸியாக உங்களுடைய ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நீங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ ஜூஸை ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி கிளென்ஸ் மாதிரி ஃபேஸில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஷ்யூவோ இல்லை காட்டன் பேட்ஸை வச்சு நீங்கள் வைப் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் அண்ட் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த ஒரே ஒரு ஜூஸ் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பொட்டேட்டோ இருக்கும். ஸோ அது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து விஜிபி போயிருந்தேன். விஜிபி போயிட்டு வந்த உடனே என் ஃபேஸ் வந்து செம்மையாக டேன் ஆயிருந்தது. ஸோ அந்த டேனை வந்து நான் 2 டேஸ்லேயே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பொட்டேட்டோ ஜூஸ் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், போயிட்டு வந்து டேன் ஆகிட்டு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 டேஸ் தான் ஆயிருக்கு. நான் 2 டேஸ் தான் வந்து இந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ட்ரை பண்ணேன். செம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கே இன்ஸ்டண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவ் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூலும் அது கூட வந்து ரைஸ் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியும் விட்டமின் இ கேப்சூலும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸில் மசாஜ் கொடுங்க. அது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல் பேஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிசல்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் வந்து நம்ம போகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல் பீலிங் மெத்தட் இருக்குது. ஸோ கெமிக்கல் பீலிங் மெத்தட் எதுக்கு வந்து நம்ம டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய அவுட்டர் லேயர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும். ஸோ அது வந்து கெமிக்கல் பீல் பண்ணும்போது டேமேஜான ஸ்கின்னும் வந்துடும், அது கூட டேனும் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் பார்க்க நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தாலும், ரிங்கிள்ஸ் ஏதாவது இருந்தாலும், ஃபைன் லைன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இந்த கெமிக்கல் பீல் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்களோட ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள்
டேனை ரிமூவ் பண்ணணும் அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணணுன்னாலே நீங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் ப்ளீச்சிங் வந்து எடுத்துக்கலாம். லேசர் டேன் ரிமூவ். ஸோ லேசர் மூலிமா டேனை ரிமூவ் பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் இருக்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே இதிலே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேசர் டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே டேன் ரிமூவ் ஆகிடும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக. ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ் மூலியமாக உங்களுக்கு டேனை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கோங்க. இல்லை நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலிமா எனக்கு டே ஆனாலும் பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலியமாகவே டேன் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேன் ஆகாமல் இருக்கும், டேன் ஆனாலும் சீக்கிரமாகவே சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போலியேட்க்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இன்ஸ்டண்ட்டாக உங்களோட டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆக உங்களோட டேனும் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எக்ஸ்போலியேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேன் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததா சன் ப்ரொடெக்ஷன். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களோட யூவி ரேசர்லேருந்து உங்களோட ஃபேஸை வந்து காப்பாற்றும். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலிமா ஸ்கின் கேன்சர்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட பாடியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடித்தா மட்டுமே நீங்கள் ஹைட்ரேட்டாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டல் ஆகும் போது உங்களோட ஸ்கின் பார்க்க ஃபுல் டேமேஜ் ஸ்கின்னாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கிட்டிங்கனாலே சீக்கிரமாகவே உங்களோட டேன் ரிமூவ் ஆகிறதுக்கும் இதில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்போலியேட் பண்ணிக்கோங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வாட்டர் இன்டேக் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை.